Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக எல்சி ஆசிலேட்டர்ஸை பற்றின டாபிக் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ எல்சி ஆசிலேட்டர் இதுக்கு முன்னாடி ஆர்சி பார்த்துருப்போம். அதில் நம்ம ஆர் அண்ட் சி காம்பனன்ட்ஸ் வந்து ஆசிலேட்டரில் எலிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ எல்சி ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டர்ஸில் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஆசிலேஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதனால் எல்சி ஆசிலேட்டர்ஸ் அப்படிங்கிற டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்டிஃபை ஆகும். ஸோ இதில் ஒரு சர்க்யூட்டில் நமக்கு கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இருக்கும்போது இந்த சர்க்யூட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேங்க் சர்க்யூட், இல்லைனா ஆசிலேட்டரி சர்க்யூட், இல்லைனா ரெசனேட்டிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல இந்த டேங்க் சர்க்யூட் அப்படிங்கிற நேம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டேங்க் சர்க்யூட் அப்படின்னா சர்க்யூட் யூஸிங் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வென்சிஸ்க்கு நம்ம இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆசிலேட்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹை ஃப்ரீக்வென்சி அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோஹெர்ட்ஸில் இருந்து ஃபியூ ஜிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்சி டைப் எல்லாமே வந்து நமக்கு லோ ஃப்ரீக்வென்சிஸ், அதாவது ஆடியோ ஃப்ரீக்வென்சிஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வென்சி ரேஞ்சஸுக்கு இந்த எல்சி ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆர்எஃப் எனர்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சோர்ஸாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எல்சி டேங்க் சர்க்யூட் பற்றின ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் எல்சி டேங்க் சர்க்யூட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு இண்டக்டர் அண்ட் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ எப்படி இதை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டயக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இங்கே ஒரு இண்டக்டர் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக எந்த விதமான கனெக்ஷனும் கொடுக்காம இப்படி ஒரு சர்க்யூட் இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு டிசி சோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கெப்பாசிட்டருக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு டிசி சோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பிளேட்ஸில் வந்து அக்குமுலேட் ஆகும், இன்னொரு சைடு நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வந்து இனிஷியலாக இந்த மாதிரி சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் இனிஷியல் சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம சோர்ஸ் கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகி கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து இப்படி சார்ஜ் ஆகும்போது கெப்பாசிட்டர், அதாவது இங்கே சார்ஜஸ் வந்து இப்படி ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்படி ஸ்டோர் ஆகும்போது கிடைக்கிற எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே சார்ஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்குது, அதாவது எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அதே மாதிரி இருக்குது. அப்படி அதே இடத்துல இருக்கும்போது ஸ்டோர் ஆகிற எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே கெப்பாசிட்டரில் வந்து எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே சார்ஜ் பண்ணியாச்சு கெப்பாசிட்டரை. இந்த சார்ஜ்டு கெப்பாசிட்டரை ஒரு இண்டக்டர் கூட நம்ம இப்போ வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே இண்டக்டர் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆயிரும் த்ரூ த இண்டக்டர். ஸோ இப்படி குறையும் போது அதாவது இங்கே சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்டருக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக க்ரியேட் ஆகும்போது இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜி வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த இண்டக்டரில் வந்து இருக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இந்த சியில் இருக்கிற வேல்யூஸ், அதாவது கெப்பாசிட்டரில் இருக்க சார்ஜ் எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு இண்டக்டர் பக்கம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும், மேக்ஸிமம் கரண்ட் வந்து நமக்கு இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக மூவ் ஆகும். மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் ஸ்டாட்டிக் எனர்ஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது இங்கே இருக்க சார்ஜஸ் எல்லாமே வந்து எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதாவது சார்ஜஸ் வந்து அங்கே இங்கே அப்படின்ட்டு இருக்கிறதுனால அது மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது தான் நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே க்ரியேட் ஆகுது. அதனால தான் இதை நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிரும் அண்ட் இட் இஸ் சேவ்ட் இன் இண்டக்டர். ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்டருக்கு மேலே கொலாப்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லென்ஸ் லா படி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ
இங்கே இருந்து நமக்கு சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆகும்போது இப்போ கெப்பாசிட்டர் அகெயின் சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இப்போது ஆப்போசிட் பொலாரிட்டியில் நமக்கு சார்ஜிங் ஒர்க் வந்து நடக்கும். அதாவது லோவர் பிளேட்டில் பாசிட்டிவ் அண்ட் அப்பர் பிளேட்டில் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம சார்ஜ் ஆகிருந்துச்சு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்பர் பிளேட்டில் நமக்கு ப்ளஸ் இருக்குது அண்ட் லோவர் பிளேட்டில் நமக்கு மைனஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. இப்போது இந்த இண்டக்டரில் இருக்கிற எனர்ஜி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கெப்பாசிட்டருக்கு மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒர்க் வந்து நடக்கும். ஸோ இப்போ கீழே இருக்கிற இந்த லோவர் பிளேட்டில் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் வரும் அண்ட் அப்பர் பிளேட்டில் எல்லாமே நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அகெயின் இப்போது கெப்பாசிட்டர் வந்து இப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்பர் பிளேட் அண்ட் லோவர் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி இப்போ சார்ஜஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக அகெயின் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறமா இப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி, அதாவது இங்கே இந்த இண்டக்டரில் இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இப்போ வந்து சி வந்து இப்போ ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் எனர்ஜி மறுபடியும் நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நமக்கு கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இண்டக்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இண்டக்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும்போது அகெயின் இப்போது ஆப்போசிட் ஸ்டாட்டிக்ல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஆப்போசிட் சார்ஜ், அதாவது அப்பர் பிளேட் அண்ட் லோவர் பிளேட்டில் ஆப்போசிட் பொலாரிட்டியில் நமக்கு க்ரியேட் ஆகி கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து கெப்பாசிட்டர் வந்து இட் சார்ஜஸ் ஆல்டர்னேட்டிவ்லி with polarities and discharges producing alternating current. ஸோ ஒரு ஹாஃபில் ஃபஸ்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஆல்டர்னேட்டிங்காக க்ரியேட் ஆகுறதுனால தான் நமக்கு ஆசிலேட்டரி கரண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. ஸோ எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் டு இண்டக்டர் அண்ட் இண்டக்டர் டு கெப்பாசிட்டர் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு லாஸஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ அப்படி லாஸஸ் அக்கர் ஆகும்போது கரண்ட்டுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே போகும். இதை தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் ஆசிலேஷன்ஸ் ஆர் டேம்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ நமக்கு மேக்ஸிமமில் கிடச்சிருக்கும். மறுபடியும் ஒன்றுத்துக்கு மாற்றி, அதாவது ஸ்டாட்டிக்லேருந்து மேக்னெட்டிக், மேக்னெட்டிக்லேருந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு நமக்கு எனர்ஜி மாறும்போது இந்த மாதிரி ஆம்ப்ளிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ எக்ஸ்போனென்ஷியலாக இந்த மாதிரி குறைஞ்சிட்டு வரும். ஸோ டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ லாஸ் வந்து க்ரியேட் ஆகுதோ அந்த லாஸை நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு எல்சி டேங்க் சர்க்யூட் அண்ட் அது கூட ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது தான் எல்சி ஆசிலேட்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். அதாவது சஸ்டைன்ட் ஆசிலேஷனோட இருக்கிற மாதிரி அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டியூ டு சப்ளை ஆஃப் எனர்ஜி விச் இஸ் லாஸ்ட், ஆசிலேஷன்ஸ் கெட் மெயின்டைன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே லாஸ் இருக்கும்போது அந்த லாஸை வந்து நம்ம திருப்பியும் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் மூலமாக. இது மூலமாக நமக்கு ஆசிலேஷன்ஸ் மறுபடியும் மெயின்டைன் ஆகி நமக்கு தேவையான சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ், அதாவது அன்டேம்ட் ஆசிலேஷன்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த டேங்க் சர்க்யூட்டில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் நமக்கு எவ்வளோ மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/√LC into 2πக்கு நமக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ தான் நமக்கு ஃப்ரீக்வன்சியில் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் டேங்க் சர்க்யூட்டில் பேசிக்காக நடக்கிற ஒர்க்கிங் ஆப்ரேஷன். ஸோ இதை பேஸ் பண்ண இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எல்சி ஆசிலேட்டர் சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா இட் யூசஸ் பைபோலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஆர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அதாவது FET. ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜில் இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு AV அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் நமக்கு இதில் 3 இம்பிடன்சஸ் இருக்கும், Z1, Z2 அண்ட் Z3 அப்படின்னு. ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ ஃபீட்பேக் நெட்வொர்க்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா தான் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 360 டிகிரி பார்குசன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எல்சி ஆசிலேட்டரில் நமக்கு ஆம்ப்ளிஃபையர்லேயுமே வந்துட்டு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குது. அதாவது இங்கே நம்ம வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம்.
அப்புறம் ஃபீட்பேக்லேயும் வந்து ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு சர்க்யூட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதனுடைய அவுட்புட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீட்பேக்குக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுக்குற ஃபீட்பேக்கில் இம்பிடன்சஸ் வந்து Z1, Z2, Z3 அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கிடைக்கிற ஃபீட்பேக் வோல்டேஜ் தான் நம்ம VF அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இன்புட் வோல்டேஜ் வந்து VI. இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுக்கறதுனால தான் நமக்கு இங்கே அவுட்புட் வந்து இன்வெர்ட் ஆகி கிடைக்குது. அண்ட் Z2, Z3, Z1 இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இங்கே ஃபீட்பேக் நெட்வொர்க்காக வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய கெயின் வேல்யூ நமக்கு இனிஷியலாக AV into VI அப்படின்னு இருக்கும். ஸோ இது R0 அப்படிங்கிறது வந்துட்டு அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க இந்த பேசிக் சர்க்யூட்டுக்கு ஈக்குவலண்ட்டான சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை பேஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜையும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜில் நமக்கு R0 அப்படிங்கிறது வந்து அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கண்டிஷன் படி நமக்கு கரண்ட் வேல்யூ 0வாக இருக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல கரண்ட்டே பாஸ் ஆகாது. அதனால தான் இங்கே கூட நம்ம I is equal to 0 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷனில் Z1 and Z3 வந்து நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. டயக்ராம்லேயே பார்த்துருப்போம். Z1, Z3 சீரீஸில் இருக்குது இன் parallel with Z2. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இதிலிருந்து டோட்டலாக லோட் இம்பிடன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ சீரீஸாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து Z2 கூட நம்ம parallelல கம்பைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ Z1 plus Z3 ஏன்னா சீரீஸில் இருக்குது இன் parallel with Z2 அப்படிங்கிறது தான் நமக்கு லோட் இம்பிடன்ஸான Z1க்குரிய வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் நம்ம KVL அப்ளை பண்ணி கரண்ட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா -AV into VI divided by R0 plus ZL. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா R0 plus ZL அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அவுட்புட் வோல்டேஜான V0 வந்து இட் இஸ் ஈக்குவல் டு I into ZL. ஸோ ஆருக்கு பதிலாக நமக்கு இங்கே இம்பிடன்ஸ் அதாவது லோட் இம்பிடன்ஸை இங்கே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது தான் வந்து கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் A அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு AV into ZL. A அப்படின்னா V0ஓட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதில் ஐக்கு பதிலாக -AVVI நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு VIயோட ரேஷியோவை நம்ம இந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா V0 by VI is equal to -AV into ZL divided by R0 plus ZL அப்படின்னு நமக்கு கிடைக்கும். which is nothing but gain of amplifier stage. ஸோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு கெயின் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஃபீட்பேக் ஸ்டேஜை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பீட்டாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீட்பேக் ஸ்டேஜை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து நம்ம பேரலல் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஃபீட்பேக் வோல்டேஜ் VF is equal to V0 into Z1 divided by total value. ஸோ Z1 plus Z3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பீட்டா ஃபேக்டர் அதாவது ஃபீட்பேக் ரேஷியோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இதில் ஈக்குவேஷனில் நமக்கு VF அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த V0 நம்ம டினாமினேட்டருக்கு எடுத்தோம் அப்படின்னா VF by V0 which is equal to feedback factor beta which is equal to Z1 divided by Z1 plus Z3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -Z1 divided by Z1 plus Z3. ஸோ இதில் இந்த நெகட்டிவ் சைன் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் லூப் கெயின் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்குசன் கண்டிஷன் படி லூப் கெயின் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு -A into பீட்டா. ஸோ இதில் நம்ம A வேல்யூ தனியாக ஆம்ப்ளிஃபையருடைய கெயினை வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் அண்ட் பீட்டா ஃபீட்பேக் ஃபேக்டரையும் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டுத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -A பீட்டா இஸ் ஈக்குவல் டு AV into ZL into Z1 divided by R0 plus ZL. இது வந்து நமக்கு ஆம்ப்ளிஃபையர் ஸ்டேஜில் கிடச்சிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்மில் Z1 plus Z3 அப்படின்றது நமக்கு டினாமினேட்டரில் கிடைச்சிருக்கும். ஸோ இதில் ZL வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ZL வேல்யூ நம்ம கண்டிஷன்லேயே பார்த்துருப்போம். Z1 and Z3 நமக்கு சீரீஸில் இருந்திருக்கும் இன் parallel with Z2. ஸோ parallel காம்பினேஷனில் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு. இங்கே R1 அப்படிங்கிறது வந்து நமக்கு Z1
ப்ளஸ் Z3 அப்படின்றது தான் நமக்கு இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ Z1 + Z3 × Z2 டிவைடட் பை Z1 + Z2 + Z3 அப்படின்னு நமக்கு லோட் இம்பிடன்ஸோட வேல்யூ ZL வந்து கிடைக்கும். ஸோ இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -A beta is equal to AV ZLக்கு பதிலாக நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு LCM எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடைக்கும். Z1 Z2 டிவைடட் பை R0 × Z1 + Z2 + Z3 + Z2 × Z1 + Z3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பிடன்சஸ் வேல்யூ Z1 Z2 Z3 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியோர் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸாக இருக்கும். அதாவது நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸாக இல்லை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பேசிக்காக நம்ம X1 அப்படின்னு ரியாக்டன்ஸாக மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ Z1 is equal to JX1 அப்படின்னு கிடைக்கும். Z2 is equal to JX2, Z3 is equal to JX3. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸ் ஆஃப் Z1 Z2 Z3 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா -A beta is equal to AV into X1 X2 divided by -X2 into X1 plus X3 plus J into R0 into X1 plus X2 plus X3 அப்படின்னு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக நமக்கு கிடைக்கும். ஸோ எதுக்காக நம்ம இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து நமக்கு 0 டிகிரியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இமேஜினரி போர்ஷனை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்லையும் நம்ம இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ 0 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 0 டிகிரி அப்படிங்கிறது வந்து 360 டிகிரி ஆர் 0 டிகிரி ரெண்டுமே வந்து சேம் தான். இந்த கண்டிஷனில் இமேஜினரி போர்ஷனை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் டேர்ம் நம்ம 0க்கு இப்படி ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு R0 is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷன் கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா X1 + X2 + X3 அப்படிங்கிற வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கலாம். ஸோ இந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது வந்து இன்ஃபைனட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நமக்கு X1 + X2 + X3யோட வேல்யூ தான் 0க்கு ஈக்குவேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -A beta is equal to -AV Z1 Z2 X1 X2 divided by X2 into X1 plus X3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் X1 plus X3 வந்து it is equal to -X2. ஸோ அந்த கண்டிஷனையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எப்படி சிம்பிளிஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ நமக்கு -A beta is equal to AV into X1 divided by X2 அப்படின்னு கிடைக்கும். பார்குசின் கண்டிஷன் படி நமக்கு -A beta வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கணும். ஸோ AV வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால -A beta வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். எந்த கண்டிஷன்லனா X1 அண்ட் X2 ரெண்டுமே நமக்கு சேம் சைனில் இருக்கும்போது, அதாவது இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ளஸ் அப்படின்னே நமக்கு மெயின்டைன் ஆகும். இல்லை மைனஸாக ரெண்டுமே இருக்கும்போது தான் ரெண்டுமே நமக்கு மைனஸ் கேன்சல் ஆகி பாசிட்டிவில் மெயின்டைன் ஆகும் -A betaவோட வேல்யூ. ஸோ X1 அண்ட் X2 ஷுட் ஹேவ் சேம் சைன், அதாவது சேம் டைப் இண்டக்டிவாக இருக்கலாம் இல்லை கெப்பாசிட்டிவாக இருக்கலாம். X1 + X3யோட வேல்யூ நம்ம -X2 அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதில் இருந்து X3யோட வேல்யூவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா -X1 + X2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, X3 வந்து X1 X2 ரியாக்டன்ஸை விட ஆப்போசிட் டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இதில் கிடைச்சிருக்க கன்க்ளூஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 இம்பிடன்சஸில் இருந்து 3 ரியாக்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும், X1 X2 X3 அப்படின்னு. இதில் X1 X2 நமக்கு ஒரே சைடில் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த X3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைனை விட இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குன்னா இது மைனஸில் இருக்குன்னு அர்த்தம், ஆர் இது ரெண்டு நெகட்டிவில் இருக்கும்போது இது ப்ளஸில் இருக்குது அப்படின்றது தான் இதில் நமக்கு கிடைச்சிருக்க கன்க்ளூஷன். ஸோ இந்த எல்சி ஆசிலேட்டர்ஸுடைய டைப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ரியாக்டன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எல்சி ஆசிலேட்டர்ஸ் எடுத்துக்கும் போது இந்த எல்சி ஆசிலேட்டர்ஸில் X1 X2 வந்து இண்டக்டிவாக இருக்கும்போது X3 வந்து நமக்கு கெப்பாசிட்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா X1 X2 கெப்பாசிட்டிவாக இருக்கும்போது X3 வந்து இண்டக்டிவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எல்சி ஆசிலேட்டர்ஸை வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஹார்ட்லே ஆசிலேட்டர், இன்னொன்று வந்து கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ ரியாக்டன் எலிமெண்ட்ஸான X1 X2 X3 நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு
X1 அண்ட் X2 வேல்யூ நமக்கு இண்டக்டிவாக இருக்கும்போது X3 கெப்பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் காம்பினேஷனில் இருக்கிற ஆசிலேட்டர் தான் நம்ம ஹார்ட்லே ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி X1 X2 ரியாக்டன்ஸ் வேல்யூ இப்போ கெப்பாசிட்டிவாக இருந்துட்டு X3 வந்து நமக்கு இண்டக்டிவாக இருக்கிற இந்த காம்பினேஷனில் இருக்கிற ஆசிலேட்டர் தான் நம்ம கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஹார்ட்லே ஆசிலேட்டர் அண்ட் கால்பிட்ஸ் ஆசிலேட்டருக்கு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். இதை பொறுத்து தான் நமக்கு கிளாசிஃபிகேஷன் அண்ட் பராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து வேரி ஆகும்.